ஓம் சாந்தி. 21/7/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். யாரை திருலோகி நாதர் என்று கூற முடியாது, ஏன்? பாபா சொல்றாரு, லக்ஷ்மி நாராயணனை திருலோகி நாதர் என்று கூற மாட்டார்கள். ஏனென்றால் லக்ஷ்மி நாராயணுக்கு 3 உலகத்தை பற்றி தெரியாது. 3 லோகம் எது? மூலவதனம், சூட்சமவதனம், ஸ்தூல வதனத்தை பற்றி தெரியாது. ஆகையில அவங்கள என்ன சொல்ல முடியாது? லக்ஷ்மி நாராயணை திருலோகி நாதர் என்று சொல்ல முடியாது. 2வது கேள்வி, பாபாவிடம் இருந்து எப்பொழுது மிகுந்த சுகம் கிடைக்கிறது? பாபாவை நிரந்தரமாக நினைவு செய்யும் போது மிகுந்த சுகம் கிடைக்கிறது. உங்களுக்கு நிறைய சுகம் வேணும் அப்படின்னா பாபாவை நீங்க என்ன பண்ணணும்? நிரந்தரமா நினைவு செய்துக்கிட்டே இருக்கணும். கை வேலை செய்துட்டு இருந்தாலும் பாபாவை நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுகம் பாபா கொடுத்துட்டே இருப்பார். அதனால தான் சொல்லியிருக்காங்க, சிமிர் சிமிர் சுகுப்பாவும், நினைத்து நினைத்து சுகத்தை அடைங்க. இறைவனை நினைத்தாதான் சுகம் இல்லையா? மற்றவங்க யார் நினைச்சாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்காது. 3வது கேள்வி, யார் சதா திருப்தியான மகிழ்ச்சியான மனமுடையவர்களாக இருப்பார்கள்? பாபா சொல்றார், யார் கேள்விகளிலிருந்து விடுபட்டு இருப்பார்களோ அவர்கள்தான் திருப்தியான மகிழ்ச்சியான மனமுடையவர்களாக இருப்பார்கள். 4வது கேள்வி, சிவபாபாவின் கடை எப்படிப்பட்டது? சிவபாபாவின் கடை மனிதர்களை தேவதையாக்குவதற்கான கடையாகும். சிவபாபாவுடைய கடை மனிதர்களை தேவதையாக ஆக்கக்கூடிய கடையாகும். 5வது கேள்வி, யார் புது உலகத்தை படைக்கும் காரியத்தை செய்ய முடியும்? யார் பெயர் புகழிலிருந்து விடுபட்டு பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் புது உலகத்தை படைக்கும் காரியத்தை செய்ய முடியும். fill in the blanks. first, முழு உலகத்தினையும் பாலனை செய்பவர் டேஷ் ஆவர். முழு உலகத்தையும் பாலனை செய்பவர் ஒரே ஒரு பாபா தான். 2வது, இறை மாணவர்களால் ஒரு பொழுதும் டேஷ் இருக்க முடியாது. இறை மாணவர்களால் அல்லது காட்லி ஸ்டூடெண்டால் ஒரு பொழுதும் முரளி கேட்காமல் இருக்க முடியாது. அப்படிதானே இருக்கிறீங்க? மூன்றாவது, பிரம்மாவின் குழந்தைகளான பிராமணர்கள் மட்டுமே டேஷ் என்று சொல்லப்படுவார்கள். பிரம்மாவின் குழந்தைகளான பிராமணர்கள் மட்டுமே டேஷ் என்று சொல்லப்படுவார்கள். திருலோகி நாதர் என்று சொல்லப்படுவார்கள். 4வது, யமுனை நதிக்கரையோரம் டேஷ் ராஜ்யம் இருந்தது. ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் ராஜ்யம் இருந்தது. யமுனை நதிக்கரையோரம் ராதாகிருஷ்ணரின் ராஜ்யம் இருந்தது. 5வது, சொர்க்கத்தில் டேஷ் எடுக்க மாட்டார்கள். கொஸ்டின் கேளுங்க, சொர்க்கத்தில் டேஷ் எடுக்க மாட்டார்கள். எடுக்க மாட்டார்கள். சொர்க்கத்தில் மக்கள் தொகை கணக்கு எடுக்க மாட்டார்கள். எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்ற அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெல்லாம் அங்க எடுக்க மாட்டாங்க. 6வது, ஸ்ரீமத் தரக்கூடிய பரம்பிதா பரமாத்மாவை சர்வவியாபி என்று கூறுவது டேஷ் ஆகும். மிக பெரிய பொய்யாகும். ஸ்ரீமத் தரக்கூடிய பரம்பிதா பரமாத்மாவை சர்வவியாபி என்று கூறுவது
மிகப்பெரிய பொய்யாகும். 7வது, சர்வ சக்திவானுக்கு துணைவனாகி அனைவருக்கும் டேஷ் கொடுக்கக்கூடிய அல்லது வைக்கக்கூடிய டேஷ் அல்லது டேஷிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். சர்வசக்திவானுக்கு துணைவனாகி அனைவருக்கும் சுபபாவனை வைக்கக்கூடிய சிந்தனை அல்லது கவலைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அடுத்தது, மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு உண்மையிலும் உண்மையான காதலி ஆக வேண்டும். சரியா தவறா? சரி. கிருஷ்ணர் திரிலோக்நாத். சரியா தவறா? ராங், தவறு இல்லையா? ஆகையில பாபா எவ்வளோ அழகாக நமக்கு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. நாமளும் என்ன பண்ணணும்? முயற்சி செய்து பாஸ் வித் ஆனர் ஆகணும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.